மருதமலை முருகன் கோவிலில் ஆசியாவில் அதிக உயரம் கொண்ட 160 அடி கல்லாலான முருகன் சிலை அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. கோவை மருதமலை முருகன் கோவிலில் நடைபெற்று வரும் வளர்ச்சி பணிகள் மற்றும் உயர்ந்த முருகர் சிலை அமைப்பது தொடர்பாகவும், கோவிலை ஒட்டி பட்டா இல்லாத இடங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகள் குறித்தும் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழ் கடவுள் முருகன் கோவில்களில் அதிக அளவில் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளன. 90 முருகன் கோவில்களில் குடமுழுக்கு இடம் பெற்று இருக்கின்றது. திமுக ஆட்சிக்கு பிறகு 60-70 வயது உள்ளவர்களுக்கு அரசு கட்டணத்தில் சிறப்பு தரிசனம் செய்து கொடுத்து வருகின்றோம். 7 முருகர் கோவில்கள் பெருந்திட்ட பணிகளுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு பணிகள் செய்யப்பட்டு வருகின்றன. பழனி, திருச்செந்தூர், திருத்தணி, மருதமலை உள்ளிட்ட கோவில்களில் பெருந்திட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. முடிக்காணிக்க மண்டபம், அன்னதான கூடம் ஆகியவை மருதமலை கோவிலில் ஏற்படுத்தப்பட உள்ளன. முருகன் திருக்கோவில்களில் பக்தர்கள் அதிகரித்து வருவதால் அனைத்து புதிய வசதிகளும் செய்யப்பட்டு வருகின்றன. லிப்ட் வசதி மே மாதத்தில் முழுமையாக பக்தர்கள் பயன்பாட்டிற்கு வரும். மருதமலை முருகன் கோவிலில் 160 அடி கல்லாலான முருகன் சிலை அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. சாத்தியக்கூறுகள் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. ஆசியாவில் அதிக உயரம் கொண்ட சிலை அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வெள்ளையங்கிரி கோவிலுக்கு விரைவில் அறக்காவலர்கள் அமைக்க உள்ளனர். அங்கு 21 கோடி செலவில் ஏற்கனவே பணிகள் செய்யப்பட்டு வருகின்றன. மலை ஏறுபவர்களுக்கு மருத்துவ சோதனை செய்ய கூடுதல் ஏற்பாடு செய்யப்படும். தைப்பூசத்திற்கு கூடுதலாக அன்னதானம் வழங்க இந்த அரசு முடிவு செய்துள்ளது. அன்னதான பிரபுவாக முதல்வர் திகழ்கின்றார். அன்னதானம் வழங்குவது தொடர்பான கட்டுப்பாடுகளுக்கு ஒரு சில தினங்களில் நல்ல முடிவு தரப்படும். கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் அன்னை தமிழில்தான் குடமுழுக்கு நடைபெறும் என தெரிவித்தார். தமிழக முதல்வர் தலைமையில் அமைந்திருக்கின்ற இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு குறிப்பாக திருக்கோயில்களில் 2400 கோயில்கள் இதுவரையில் குடமுழுக்கு நடைபெற்றிருந்தாலும் அதில் தமிழ் கடவுளான முருகர் திருக்கோயில்கள் அதிக அளவு குடமுழுக்குக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதேபோல் பெருந்திட்ட வரைவினிலும் அதிக அளவு முருகர் கோயில்கள் இடம்பெற்று அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் பார்த்தால் இதுவரையில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற திருக்கோயில்களில் 2400 என்று நான் குறிப்பிட்ட இந்த குடமுழுக்கில் 90 திருக்கோயில்கள் முருகர் திருப்பெயரில் அமைந்திருக்கின்ற திருக்கோயில்களில் இதுவரையில் குடமுழுக்கு நடைபெற்றிருக்கின்றது. அதில் பார்த்தால் பழனி முருகன் திருக்கோவில் பெருமளவு விமர்சையாக அன்னை தமிழிலும் குடமுழுக்கு நடந்தேறியது என்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அதேபோல் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் 60 வயது கடந்து 70 வயதிற்குள்ளான மூத்த குடிமக்களை அறுபடை வீடுகளுக்கு கட்டணமில்லாமல் அரசு மானிய